பெங்களூரில் இருக்கிற பிரவீன் அவருடைய பகிர்வை நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. குரு எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்கள் பிரவீன். சென்னையில் ஒர்க் பண்ண 2 பேரும். சரி. ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணது நான் தான். எப்படி பார்த்தோன்னே பிடிச்சிச்சா? ரொம்ப பிடிச்சிச்சு ப்ரோ. மற்றவங்க முந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வேற ரிலிஜன், நான் வேற ரிலிஜன். சரி, எங்கே ஒர்க் பண்ணுற இடத்துல பார்த்துக்கிட்டிங்களா? ஆமாம் ப்ரோ. ஓகே, பிபிஓவில் ஒன்றா ஒர்க் பண்ணீங்க, அப்போது பார்த்துக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் பேசிக்க ஆரம்பிச்சிங்களா? ஃபஸ்ட்டு நம்பர் கேட்டேன், நானாக போய் வாங்கிட்டேன் பாரு. அப்புறம் அப்புறம் ஒரு 10 days கழிச்சு அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு மூலயமா நம்பர் கொடுத்தாங்க. ஏன் ஃபஸ்ட்டு கேட்டோன்னே கொடுக்கவே இல்லையோ? தரவே இல்லை, ரொம்ப இது பண்ணாங்க. அப்புறம் யோசிச்சிருப்பாங்க போல இருக்கு, இந்த பையன்கிட்ட கொடுக்கலாமா வேணாவா? சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு? என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி எனக்கு பிடிச்சிருக்குடா அந்த பொண்ணு, நம்பர் கேட்டால் தரமாட்டேங்குது. சரி நான் போய் கேட்கறேன் அப்படின்னு அப்பவும் தரல. அப்புறம் சரி வாங்கிட்டதான்னு ஒரு 2 days கழிச்சு அவங்ககிட்ட கொடுத்துருக்காங்க நம்பரு. அப்புறம் அவங்க எனக்கு கொடுத்தான். அப்புறம் அந்த நம்பர் வாங்கிட்டு நானும் மெசேஜ் அனுப்பிச்சிங்களா? பேசணும். கால் பாருப்பா, தைரியம் தான். என்னன்னு சொன்னீங்க ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஒரு பதட்டம் இருக்கும். எப்படி? ரொம்ப பதட்டம், கையெல்லாம் நடந்துச்சு. நான் தான் பிரவீன் பேசுறேன் சொன்னேன். சரி, எங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் தொடங்கிடுச்சு. ஓகே, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட்டு ஃப்ரெண்டாக தான் பழகினேன். அப்புறம் நானே ப்ரப்போஸ் பண்ணேன், இந்த மாதிரி எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரின்ட்டு ஒரு கட்டத்தில் அவங்களே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்டாங்க. பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். சரி. இல்லை, எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, பிகாஸ் நீ வேற ரிலிஜன், நான் வேற ரிலிஜன். அப்படியே ஒத்துக்கணும், நீ அந்த ரிலிஜனுக்கு நீ வந்தாகணும், மாறணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? டைம் கூட சொல்லிட்டு ஒரு 2 days யோசிச்சுட்டே இருந்தேன். ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு என் மேலே லவ் வந்துருச்சு. அந்த ரிலிஜன் வந்தாலும் பரவாயில்ல, நான் என்னோட ஒரு ரிலிஜன்லேயே இருக்கேன், நான் இவனோட ரிலிஜன்லேயே இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சரி அப்படின்ட்டு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஓகே. அதுக்கப்புறம் 2 பேர் வீட்லயும் பேசணும். பேசிட்டீங்க, வீட்டில் சொல்லிட்டீங்க? சொல்லிட்டோம். 2 பேர் வீட்லயும் சம்மதம் தெரிவிச்சுட்டாங்க. பரவாயில்லையே, பெரிய விஷயம் இல்ல? அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 3 years லவ் பண்ணோம். அடுத்த 6 months என்கேஜ்மெண்ட்ல அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க. அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டாங்க, நல்லபடியா முடிஞ்சது. சூப்பர். அதுக்கப்புறம் ஒரு 6 months மேரேஜ் வச்சுக்கலாம் சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தள்ளி போயிடுச்சு. 1 year ஆயிடுச்சு. ஓகே, எதனால தள்ளி போச்சு? அந்த முறை அந்த ரிலிஜன்ல நாங்க மேரேஜ் பண்ணணும், இந்த ரிலிஜன்ல நாங்க மேரேஜ் பண்ணணும். 2 வீட்டு ஃபேமிலியில கொஞ்சம் பிரச்சனை. ஓகே ஓகே சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அந்த 1 வருஷம் தான் கேப் என்னோட வாழ்க்கையில ரொம்ப என் வாழ்க்கையை மாத்தி போட்டுடுச்சு. ஓகே. அந்த பெரியவங்க ஒரு பக்கம் பிரச்சனை, எனக்கும் அவளுக்கும் 2 பேருக்கும் பிரச்சனை. சரி. அது ஒரு 2-3 months மேரேஜ் பண்ணியிருந்தேன், அந்த பிரச்சனை இல்லை. அது 1 year இழுக்கவே எனக்கும் அவளுக்கும் சண்டை, 2 வீட்டுக்கு பேருக்கும் சண்டை. நான் கோபத்துல அவங்க அப்பாவை திட்டேன். ஓகே. அது அவளுக்கு ரொம்ப பெருசா இதுவாயிடுச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா 2 days உட்கார வச்சு பேசி அந்த பொண்ணு வேண்டாமா அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டாங்களா? நம்ம இதுல பாத்துக்கலாம், அவன் ஃபேமிலியும் இது இல்லை, பையன் இதுவா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பெரியவங்கள உட்கார வச்சு இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கு மட்டும் அமௌண்ட் கொடுத்துட்டு நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் பொண்ணு என்னோட இருக்கட்டும், அவன் வரமாட்டா, இந்த மாதிரி பத்திரத்துல அவர் சைன் போடுவான், 2 பேருக்கு எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்க பையனை சைன் போட வச்சிருங்க, என் பொண்ணு கண்டிப்பா சைன் போடுவான்னு சொல்லிட்டு ஒரு டேட்டுக்கு வர சொன்னாங்க அமௌண்ட் எடுத்துட்டு. சரி, நானும் எங்களோட ரிலேஷன்லாம் கூப்பிட்டு போனோம். அந்த ஒரு இடத்துக்கு வர சொன்னாங்க. போயிட்டு பொண்ணு கூட எங்கிட்ட கண்ணில் காட்டல, என்கிட்ட ஒரு சைன் வாங்கினாங்க. படிச்சு பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு
சரி நான் சைன் போட்டேன். அப்புறம் வந்து அந்த பொண்ணு போய் சைன் எங்கள் வீட்டில் போய் சைன் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த பொண்ணு எங்கே இருக்குன்னு தெரியல. போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு கொடுத்துட்டு இது பண்ணிட்டாங்க. புரியுது. அந்த பிரேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடி இல்லாமல் தான் நான் கேட்டேன், ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன் என்ன அப்படின்னு. எங்கள் வீட்டில் வேணாம் சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு எனக்கு மினிமம் 20 to 30 டைம்ஸ் கால் பண்ணுறேன். சடனாக அந்த பொண்ணு ஃபோன் பண்ணுறது அப்படி எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. திடீர்னு ஒரு பர்சன் நம்மளை விட்டு தள்ளி போயிட்டாங்க அப்படின்னா மனசுலாம் உடஞ்சி போயிருக்கும்ல. அதுவும் என்கேஜ்மெண்ட்டில் முடிஞ்ச கையோட ரொம்ப ரொம்ப அது சொல்ல முடியல. அப்படியே மென்டல் ரொம்ப இதுவாகிடுச்சு. மென்டலி ரொம்ப வீக் ஆகிடுச்சு. வெறும் பாடி மட்டும் தான் அங்கே என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்க? எங்கள் அப்பா அம்மா எடுக்கிற முடிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் போய் பேசினேன். நான் அந்த பிரேக்கப் சைன் பண்ணதுக்கு அப்புறம் கூட போய் பேசினேன். 1 year 2 year வந்து பிரிஞ்சே இருந்தோம், எதுவும் பேசல. சரி. அப்புறம் வந்து கோவிட்ல வந்துச்சு. அப்புறம் கோவிட்லயும் போய் பேசினேன். அப்புறம் இல்ல வேண்டாம், இதுக்கு மேல எனக்கு கிஸ் பண்றதா வச்சுக்காத வார்த்தையால உடச்சு விட்டுருப்பாங்க மனசை. பாருங்க, அப்படியே இருக்காதீங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு அட்லீஸ்ட் தேடுங்க. சப்போஸ் அவங்களுக்கு திருமணம் ஆகலை, உங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்க, இல்லை ஏதோ ஒரு வகையில் திருமணம் ஆகாது இருந்தாங்கன்னா போயிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு மறுபடியும் வாழ்க்கையை தொடங்குங்க. வாழ்க்கை வாழ்வதற்கு. லவ் யூ ஆல். இது ரேடியோ சிட்டி. நான் உங்க லவ் குரு. இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்டை என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேடியோ சிட்டி தமிழ்.